அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மாங்காய் ஊறுகாய் போடுறது எப்படிங்கிறத செய்து காமிக்க போகிறேன். இது நல்ல புளிப்பான மாங்காய். இது ஊறுகாய் போடுறதுக்குன்னே இருக்கிற மாங்காய். இதை அரிஞ்சு நாங்கள் என்னால் கத்தியால் கட் பண்ண முடியாது. அதனால் அருவாமனையில் அரிஞ்சிட்டு உங்களுக்கு எப்படி போடுறேனுங்கிறத செய்து காமிக்கிறேன். மாங்காயை நல்லா கழுவிட்டு இதை நல்லா சின்ன சின்ன துண்டாக இப்படி போட்டு வச்சுருக்கிறேன். இது அதில் அருவாமனையில் அரிஞ்சதுனால இது எல்லாத்தையும் இப்படி எடுத்துட்டேன். இது எத்தனை கப்பு இருக்குன்னு அளந்துக்கணும். அது கப்போ டம்ளரோ கிளாஸோ எதாக இருந்தாலும் சரி. கரெக்டாக 5 கப்பு இருக்குது. இதுக்கு கல் உப்பு போட்டு நல்லா கலந்து வைக்கணும். இது போதும் உப்பு. இந்த உப்பு அளவு உப்பு போதும். இதை மாங்காயில் போட்டு இன்றைக்கி முழுசும் ஊற வச்சுட்டு நாளைக்கு இதை காய வைக்கணும். காய வைக்கும்போது காமிக்கிறேன். மாங்காய் இதை நல்லா காய வச்சாச்சு. இந்த மாதிரி காய வச்சு நல்லா காஞ்சி போயிருக்கணும். இதை கொட்டி வச்சுக்கிட்டு தேவைப்படும் போதும் தாளிச்சிக்கலாம், மொத்தமாக வேணும்னாலும் தாளிச்சிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக தான் நான் கடுகு போடுவேன். ஒரு 3 டீஸ்பூனு கடுகு வறுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு கட்டி பெருங்காயம் வறுத்து வச்சுருக்கேன். இப்போ வெந்தயம் வச்சுருக்கேன். வெந்தயத்தை கண்டு லைட்டாக வெடித்து சத்தம் வந்தாலே போதும். அதை அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இந்த வெடிக்குது, இது போதும். கருவை விட்டுறக்கூடாது. அதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த வெடிப்பு அடங்கினோடனே இந்த கடுகு இதை பெருங்காயம் இந்த வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் நேவாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் நரப்பாக அரைக்கணும். வெந்தயம் ரொம்ப இருந்தாலும் கசக்கும், கடுவும் அதே மாதிரி தான். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சு தாளிச்சுக்குவோம். பாட்டிலில் கொட்டி வச்சுக்குவோம். தேவைப்படும் போது இது மாதிரி தாளிச்சிடுவோம். இப்போ ஆற விட்டுட்டு நம்ம பொடி பண்ணிக்கிறேன். நான் சக்தி மசாலா மிளகாத்தூள் போடுவேன். அதோட கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுட்ரு இருந்தால் கலரு வேணும்னா காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். நான் சக்தி மசாலா மிளகாத்தூள் தான் போட போகிறேன். இப்போ அது தாளிக்க போகிறேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் கடாயை வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கேன். கடலெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போடுறேன். உப்பு நம்ம போடுறது நம்மளுடைய சாய்ஸ் தான். 8 டம்ளர் நான் மட்டமாக போட்டாலும் சரி, மட்டமாக போட்டாக்கா அதுக்கு 1 டம்ளர் அது மாதிரி போடணும். நான் கிண்ணத்தில் தான் போட்டிருக்கேன். மாங்காய்க்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நான் மறுபடியும் கொஞ்சம் மாங்காய் கூட சேர்த்துட்டேன். 2 மாங்காய் வேணும்னா கூட வச்சு போடலாம். இதுக்கு தகுந்தாப்புல தான் நம்ம ஜாமானையும் வச்சுக்கணும். இது அப்படியே எல்லாத்தையும் தாளிக்கணும்னாலும் தாளிச்சிக்கலாம். மாங்காயை கொட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை இந்த மாங்காய் தண்ணியும் ஊற்றி வச்சுட்டோம். இப்படி பிடிக்கலன்னாக்கா 2 டம்ளர் தண்ணி எடுத்து அதை நல்லா கொதிய வச்சுட்டு இது மாதிரி தாளிக்கும் போது தண்ணி கொதிச்சோன்னா அந்த மாங்காய் வத்தலை கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இப்போ 5 டம்ளர் மாங்காய் போட்டேன். இந்த மாங்காய் தண்ணி எல்லாத்தையும் ஊற்றுறேன். இது சும்மா பச்சை தண்ணியே ஊற்றுறேன் நிறையா.
5 டம்ளர் ஊற்றிருக்கேன். இது போதும். இது கொதி வந்தோடனே மாங்காய் போட்டு அதுக்கப்புறம் மசாலா போடும்போது நான் காமிக்கிறேன். இதை அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுக்கிட்டு இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுருணும். இப்போ உப்பு வந்து கூட குறைச்சி போடுறது, நம்ம மாங்காய் காயும் போது போடணும். உப்பு ஊற வைக்கும்போது உப்பு போட்டுக்கணும். அப்படி சப்போஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தெரியுது அப்படின்னு சொன்னாக்கா 2 மாங்காயை கூட சேர்த்து அரிஞ்சு அதோடய ஒன்றா ஊற வச்சிடலாம். இப்போ வந்து கம்மியாக தெரியுது அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி கொதிக்கும்போது கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். அப்பப்போ தண்ணி ஊற்றுறது, கை வைக்கிறது, கரண்டி இல்லாமல் எடுக்கக்கூடாது. தண்ணி ஊற்றுறதும் நினச்சப்போ தண்ணி ஊற்றக்கூடாது, நினச்சப்போ உப்பு போடக்கூடாது. இப்போ இதெல்லாம் தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு மசாலா போட்டோன்னே எல்லாம் ஒன்றா வந்துடும். மசாலா போடும்போது காமிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே விட்டுறணும். இதை இப்போ வந்து மசாலா போட போகிறேன். மிளகாத்தூள் போடுறேன். அது நல்லா மாங்காய் ஊறி வந்துடுச்சு. இது போதும் இந்த மசாலா தூள். அதுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயம், பெருங்காயம், கடுகு, இந்த தூள் போடுறேன். எண்ணெய் கரெக்டாக இருக்கும் இதுக்கு. இது நல்லா ஊறட்டும். அப்புறமா ஊறினதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இது ஊறினோன்னா அப்புறமா காமிக்கிறேன். தண்ணியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சரியாயிடும். எல்லாம் கெட்டியாகிடும். ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, அவ்வளோ தண்ணி இருந்துச்சு. இதெல்லாம் அப்படியே கெட்டியாக இருக்குது. இது 6 மாதம் இல்லை, 1 வருஷம் இல்லை. அப்படியே கைப்படாமல் அழகாக காற்று போகாத பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்டோம்னாக்கா ஒரு கண்டெய்னரில் கொட்டி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கும். இதில் கொஞ்சம் இந்த எடுத்து வச்சுருக்கிறேன். இதை காமிக்கிறேன். வந்து சால்ட்டு மட்டும் போடுறது வந்து நீங்கள் உப்பு கல் உப்பு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. மாங்காய் கொஞ்சம் அதிகம்